இவை வெறும் மரங்கள் அல்ல, இந்த பூவுலகை காத்திருக்கும் இயற்கையின் குடை. இவை மனிதனை மட்டுமல்ல, பூமிப்பந்தின் மேல் வாழும் பல லட்சம் உயிரினங்களையும் காத்திருக்கும் பூவுலகின் நண்பர்கள். ஆனால் இவைகளை வெறும் மரங்களாக பார்க்கும் அதிகார ஆளும் சக்திகள் வெட்டி சாய்த்து அதை பணமாக்க முயற்சி செய்கின்றன. இந்த கொடுமை இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. லாரி லாரியாக இயற்கையின் செல்வங்கள் அழிக்கப்படுகின்றன. அப்படி அழிப்பவர்கள் இன்றைக்கு பெரிய மனிதர்களாக உலா வருகிறார்கள். அவர்களிடமிருந்து இயற்கையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கமே இந்த கதைக்கான கரு. சார், ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட் சார். பணம்லாம் வாங்கிட்டீங்களா? அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் சார். அவங்ககிட்ட ஆஃபீஸர்களை பேச்சுவார்த்தைக்கு போக சொன்னேனே, போயிட்டாங்களா? சார், நாகராஜேஸ்வரனை முறையான எஃப்ஐஆர் எதுவும் போடாமல் தீவிரவாதிகளை அடைச்சி வச்சு என்கொயரி பண்ணுற மாதிரி பண்ணுறது நல்லதுன்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. ஆனால் பின்னாடி பெரிய பிரச்சனையாகும் பாருங்க. யூ ஆர் ரைட். சார் வணக்கம் சார். ஆட உட்காருங்க, உட்காருங்க. யோ செஞ்சேரி மலை, நீ என் கூட டெல்லிக்கு வந்த ஞாபகம் இருக்கா? அங்கே பார்லிமெண்ட்டில் தமிழ்நாடு கேண்டீனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கு டங்கு வேறு அந்து போச்சு. நீ டெல்லி பிரதிநிதி. ஒரு மனுஷன் ஒரு வருஷம் ஊரில் இல்லைன்னா, அரசியல் இல்லைன்னா என்னென்ன கூத்தடிக்கிறீங்க ஐயா? உங்கள் முதலமைச்சர் பண்ணின கொலைகள், கரப்ஷன்ஸ், இது சம்பந்தமான ஃபைல் எல்லாம் எங்கிட்ட இருக்கு. அதே மாதிரி நான் பண்ண கொலைங்க, கரப்ஷன்ஸ், நோட்டு லோஸுக்கு அது சம்பந்தமான ஃபைல் எல்லாம் அந்த ஆள்கிட்ட இருக்கு. இப்போ இந்த 2 ஃபைலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பஞ்சாயத்து பேசுறதுக்காக வந்திருக்கீங்க. நாட்டாம இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம். இலையை போட்டாச்சு, இலை மேல தண்ணியும் தெளிச்சாச்சு. எந்திரன்னு சொன்னா எப்படி? நடுவில் சோறுன்னு ஒன்று இருக்குதுல்ல? ஐயா, நாங்கள் அதிகாரிகள் உங்கள் உட்கட்சி விவகாரத்தில் வந்துட்டு நாங்கள் என்னையா கருத்து சொல்ல முடியும்? பேசு 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 பேசு. ஆமாம், நீங்களாம் அரசியலில் தலையிடுறதே இல்லை. உங்கள் ஒப்ப மாவட்ட செயலாளர், நீ மாணவர் பேரவை தலைவராக இருந்தவ, உங்களுக்கு அரசியல் தெரியாதா? நான் சொல்லிட்டே நீ சிட்டி கமிஷனராகவே ஆன பேசுற. இப்போ என்னையா பண்ணலான்றீங்க? என்ன பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறது? கட்சிக்கு அந்த ஆள் தலைவர்னா நான் பொதுச் செயலாளர். செயற்குழுல அவள் பாத்தினா ஏன் ஆள் பாதி, பொதுக்குழுலையும் அதே மாதிரி ஈக்குவல் ஸ்ட்ரென்த். ஒத்த வந்தா ஒன்னா இருப்பேன். இவன் எதுக்கு அடங்க மாட்டான் போல இருக்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, கட்சி பேருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து கொடியில மேல இருக்கிற கலரை தூக்கி கீழே போட வேண்டியது, கீழே இருக்கிற கலரை தூக்கி மேல போட வேண்டியது. புது கட்சி அதைத்தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா இப்ப கட்சி ஆரம்பிக்க போறது அவனா இல்ல நானா? அதுதான் பாயிண்ட். உனக்கு ஒண்ணு தெரியுமா கண்ணு? சொத்து பாதுகாப்பு குழுல 90% ஏன் ஆளுங்க. நீ கட்சி ஆபீஸுக்கு வாடகைக்கு வீடு தேடி நாயா பேயா அலைய வேண்டியிருக்கு. சென்னையில சினிமாக்காரனுக்கு கட்சி ஆபீஸுக்கு வீடே கொடுக்க மாட்டானுங்க. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தான் சார் சொல்லணும். கேட்டு சொல்றது என்ன? அதான் கேட்டுக்கிட்டு இருக்கான்ல. ஒன்றும் இல்லை, கை கதவல மாட்டேங்குது. சரி விடு விடு. குமாரசாமி, உனக்கு எப்படி மைக்கில் பேசுன்னு சொல்லி கொடுத்தவனே நான் தான். என்கிட்டயே மைக்
நமது முதல்வர் யார் பைக்கில் சைக்கிள் கிடக்காரனாக்கு? ஏயா அவனை எல்லாம் பேச விட்டு நீ உட்காந்து கேட்குறியா? யோ போயா போய் உட்காரியா. நான் சொன்னதெல்லாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணு பா. இந்த மகிழ்வான நாளில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. இதை அறிவிப்பதில் எனது உள்ளம் ஓகை அடைகிறது. பொது வாழ்க்கையில் எனது ஆருயிர் நண்பர் நாகராஜ சோழன் அவர்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தார்கள். அவர்கள் கட்சியின் வேண்டுகோளை ஏற்று மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். அவரை கட்சியின் பொதுச் செயலாளராக நடந்த செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. என்னக்கா இது பொதுக்குழுல முடிவெடுத்தேன்னு சொல்றாரு? அண்ட புழுகால இருக்கு. பொதுக்குழு கூட்டி என்னைக்கு முடிவெடுத்திருக்காங்க? அவங்களா முடிவெடுத்துட்டு சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, 4 காசு சம்பாதிக்கிற வழியே பாப்பியா? அதை விட்டுட்டு கேள்வியை கேட்குற? எனது நண்பர் அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பு ஏற்க உள்ளார். அது என்ன பொறுப்பு என்பதை கூடிய விரைவில் அறிவிப்பேன். அண்ணா வணக்கம். அம்மாவாசை நாகராஜ சோழன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் தமிழ்நாட்டு அரசின் துணை முதல்வராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் நேர்மையானதை செய்வேன் என்று மனசாட்சியின் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஆபீசர் பதவிக்கு வந்த உடனே அவனுக்கு பண வரி ஆரம்பிச்சிடும். இனி அவன் அடங்க மாட்டான். அதனால் அவனுக்கு கொசு அளவில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என்னங்க திட்டமே கொசு அளவுக்குங்களா? யோ ஆபீசர் மாதிரி பேசியா, பிச்சைக்கார மாதிரி நொய் நொய் நொய்னுங்கிற. இங்கே வாரு, பிளான் தான் கொசு அளவு, வருமானம் யானை அளவு. நாளைக்கு காலையில் பல்லு வளர்க்குறீங்களோ இல்லையோ மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துடுங்க. ஐயா, கொசு ஒழிக்காம நாட்டில் பரவிட்டு இருக்க டெங்கு மலேரியாவெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு சுகாதாரத்துறையில் அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தான் அசம்பிளியில் கொஞ்சம் பேசணும். கொசு ஒழிக்கிறேன்னா பேசிட்டான் ஏமணி. கொசுவை ஒழிக்கிறது அவ்வளோ நல்லதாக படலைங்கண்ணா. கொசுவை ஒழிச்சிட்டோம்னா இதோ இந்த ஆஃபீஸர் 2 பேரும் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் இவங்க ஐடியாவை கேட்குற பாருங்க, நாம 2 பேரும் ஒழிஞ்சிடுவோம். நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் சாப்பிடுங்க, நான் மினிஸ்டர்கிட்ட பேசிவிட்டு உங்களை கூப்பிட்றேன். போங்க. வாங்க. ஆளுகளை பாரு, பணம் மேட்ரு இல்லைங்களா, அதுதான் கட் பண்ணிட்டேனுங்கண்ணா. ஓ வெரி குட் வெரி குட். இந்த கொசு மருந்து வியாபாரம் இருக்குங்களே, அது நம்ம ஸ்டேட்டில் மட்டும் 7000 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆகுதுங்கண்ணா. அட இவ்வளோ கொசுல இவ்வளோ பெரிய சமாச்சாரம் இருக்கா? நம்மளுக்கு வருஷம் ஒன்றுக்கு 700 கோடி கமிஷனாக வந்துட்டுருக்கு. அதை நம்ம இழக்க முடியுங்களா? 700 கோடி நம்மளுக்கு கமிஷன் வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்குதுங்க. அது என் கணக்கில் ஏறவே இல்லை அண்ணா. அது இப்போ உங்கள் கணக்கில் எப்படிங்கண்ணா நம்ம பேங்கில் கட்ட முடியும்? அதனால் அதுக்கு ஒரு பினாமி ஏற்பாடு பண்ணி பினாமியாவே அப்படியே பினாமி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆமாங்க. யார் அது? நான் தானுங்க. நமக்கு இந்த மாதிரி கேப் மாதிரி மொல்ல மாதிரிலாம் தான் பினாமியாக வருவாங்க. அதோட மணியா, இந்த சட்டசபைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வர்றாரப்பா. வந்த அன்னைக்கெல்லாம் கொசு பற்றியே பேசுகிறாப்லையே. ஆனால் இந்த எதிர்கட்சிகளோட வாயை அடைக்கிறதுக்கு இப்படி பண்ண எப்படிங்க? எப்படி? எல்லா கொசுக்களையும் பிடிச்சிங்க குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடலாங்கண்ணா. அப்படி பண்ணிட்டோம்னா இந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்குங்கண்ணா. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுலையும் ஒரு மார்ஜின் வச்சு அதையும் ஆட்டை போட்டுடலாங்க. அதை நான் மந்திரியாக இருக்கிறனால என் கணக்கில் போடாமல் பினாமியாக இருக்கிற உன் கணக்கில் போட்டுக்குவேன். ஆனால் என்னங்கண்ணா நீங்கள் மணி டார்லிங், நான் துணை முதலமைச்சரானதான் நாடு கொண்டாடுது, சரி கட்சி கொண்டாடுது, பின்னீங்க. ஆனா நான் பெத்த புள்ள கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. இல்லைங்கண்ணா, அவரும் கொண்டாடிட்டு தானுங்க இருக்காரு. அவரு ரூட்ல கொண்டாடுறாருங்க.
தம்பி எங்க வீட்ல இதான் தம்பி இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஏழை பாடைங்க வீடு நல்லா இருக்குதுங்களா? லட்சுமி அக்கா இங்க என்ன கூட்டம்? மந்திரி மாவ இந்த வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காரு. சார் சார் கிராமத்தில் ஒரு ஏழை வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கார் சார். வந்து பக்கம் வா. சாப்பிட்டா கை கழுவணும். ஏன் நீங்க எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட வர மாட்டீங்களா? ஏமா நீ சாப்பிட கூப்பிட்டனா நான் வர மாட்டேன். நான் சொல்ல போறேன். நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க. நான் பக்கத்து வீட்டு கோழிய பக்கத்து வீட்ல கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். ஏய் மினிஸ்டர் பையா. ஏய் பாத்து பாத்து மெதுவா வா. ஏய் சூடா இருக்கு சோறு. புடி புடி. வா உட்காரு உட்காரு. நல்ல இடத்துல சொருக்கி வச்சிருக்க கொடைய. நாட்டுக்கோழி குழம்பு எலும்போட கடிச்சு சாப்பிடலாம். சும்மா தூக்கலா இருக்கும். அடி. நம்ம வளர்த்த கோழிய நம்மளே அடிக்கிறது மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்ல. லட்சுமிக்கு தான் வருத்தம் இருக்கணும். எனக்கு எதுக்கு? லக்ஷ்மியா? அவ யாரு? பக்கத்து வீட்டுக்காரி. எனக்கு கோழி அவளோடதுல. திருட்டு கோழியா? குருட்டு கோழியை ருசிக்கும் போது திருட்டு கோழி ருசிக்காதா? சாப்பிடு மேன். என்னம்மா எனக்கு கூட பிடிச்சி நீ மலையில நினைறியே. உள்ள வா. Thank you. ஆமா நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்களாமே. எப்படி இங்க ஏதாவது டான்ஸ் ஸ்கூல் இருக்கா? இல்லையே. என்ன? அதான் கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயா டிவி தராங்கல்ல. அதுல என்ன எஜுகேஷன் நடத்துறாங்க? ஃபுல் டைம் சினிமா பாட்டு தான். அப்படியே பார்த்து பார்த்து பிராக்டிஸ் பண்ணியாச்சு. வெரி பிரில்லியன்ட். யா. இந்த டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கே. இதுவா? எல்லாமே என்னோட செலக்ஷன் தான். நல்லா டான்ஸ் ஆடுற, நல்லா டிசைனிங் பண்ற, சூப்பரா சமையலும் பண்ற. ஆட என்ன பாவமா இருக்கேன்னு நினைச்சு கோழி குழம்பு கொண்டு வந்தா? இல்ல இல்ல கைய மேல போடுறியா? இல்லம்மா இங்க பாரு. பிச்சடுமா பையல. இல்ல இல்ல இங்க பாரு. இங்க பாரு இந்த கோழி குழம்புல பாரு. இங்க பாரு. நீயே பாரு. அடி பாவி படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எண்டு கார்டு போட்டாலே. பாத்திரம் எல்லாம் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரணும். இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். எஃப்ஐஆர் போட்டு முட்டிக்கு முட்டி தட்ட சொல்லுவேன். பேசிட்டு இருக்கும்போது மேல கைய வைக்கிறான். மினிஸ்டர் பையனா என்ன வேணாலும் பண்ணுவானா? நில்லடின்னு சொல்றல. எனக்கு ஒண்ணும் இல்ல. சொன்னா கல்றா எனக்கு ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. தொட்டாலே தீட்டுமாங்க. உங்க உயிரை கொடுத்து எங்க பிள்ளைய காப்பாத்திருக்கீங்க. நீங்க எங்க கடவுளுங்க ஐயா. ஆமா இப்படி மனுஷனை எல்லாம் கடவுளாக்கிட்டு நீங்க தெருவுலயே நில்லுங்க. என்னங்க அது மண்டபம்ல இருந்து ரத்தம் வருது. வாங்கண்ணா. வாங்கய்யா. ஐயோ ஆமையா வாங்கண்ணா முதல்ல ஆஸ்பத்திரி போலாம்.